பல்லாவரம் பார்ட் 4 வீடியோவில் இன்றைக்கி நம்ம செடி மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செடி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப ஒரு ஹிந்திக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவினி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டை வச்சு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி போன மூளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ 1 hour to 3 hours தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ப்ராப்பராக இந்த மாதிரி பிளான்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் வாங்கி போட்டிருந்தேன். இன்றைக்கி 3 days ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ப்ராப்பராக இந்த மாதிரி வரல. அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிருக்கு. இது ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 2 கட்டு வாங்கி போட்டிருக்கேன். இது ப்ராப்பராக வருதா இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறேன். பட் 3 நாள் ஆகி இன்னும் ப்ராப்பராக கரெக்டாக எனக்கு வரல. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாங்கினோம். பட் அது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வளர்ச்சி இல்லை. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு சர்க்குலன்சஸ் நிறைய இருந்துச்சு. இது வந்து எது எடுத்தாலும் 150 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்துட்டு 2 சர்க்குலன்சஸ் வாங்கியிருந்தோம். ஸோ டோட்டலி 300 ஆயிருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா லக்கி பேம்புல 3 ஸ்டெப் வந்துட்டு 250 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட நிறைய விதமான தொட்டிகள் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான செடிகளுக்கு தேவையான உரங்கள் இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக எல்லாமே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு வெரைட்டியில் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லிட்டு 2 செடி வச்சுருந்தாங்க. ஒரு செடி வந்துட்டு 150 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்துட்டு ரெட்டும் க்ரீனும் வாங்கியிருக்கேன். இதை வீட்டில் போயிட்டு பிளான் பண்ணி இது எப்படி காய்க்குது அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். இதை தாண்டி செடிகள்லேயே பழம் வர்ற மாதிரி ஃபிக்கு, மேங்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டி இங்கே இருந்துச்சு. தேவைப்பட்டனா போய் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. செடி மார்க்கெட்டை பொறுத்தளவில் நாகர்கோயிலையும் இங்கேயும் ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.